ஐ கெஸ் பொதுவாக சூப்பர் ஹீரோ படங்கள்லையோ சீரிஸ்கள்லையோ பவர்ஃபுல்லான வில்லனை வச்சு தான் கான்ஃப்ளிக்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சீரீஸில் ட்ராமா, டிப்ரெஷன், மேனிப்புலேஷன், பிடிஎஸ்டின்னு ரியல் லைஃப்பில் ஒரு நார்மல் ஹியூமர் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவானோ அதே இதை ஜெசிகா ஜோன்ஸ்கிற இந்த சூப்பர் ஹீரோ கேரக்டர் இருந்தாலுமே மனுஷனுக்கு இருக்கிற அத்தனை எமோஷனுமே அத்தனை பெயின்ஃபுல்லான விஷயமும் இந்த கேரக்டர் கோத்ரூ பண்ணும். இது நார்மலான சூப்பர் ஹீரோ கான்செப்ட் கிடையாது. சைக்காலஜிக்கல் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் இந்த எலிமெண்ட்லாம் கலந்து ஒரு ராங்கான ஆக்ஷன் பேக்கான ஒரு சூப்பர் ஹீரோ வெப் சீரிஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸ் பேர் ஜெசிகா ஜோன்ஸ். இந்த சீரிஸோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெசிகா ஜோன்ஸ் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற டிடெக்டிவாக இருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும்போது ஒரு வித்தியாசமான கேஸ் வருது. அந்த கேஸில் இன்வால்வ் ஆன பிறகு தான் தெரியுது நார்மலான ஹியூமனால் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணி புரிஞ்சதுனால இவங்க களத்தில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணாங்களா இல்லைங்கிறது இந்த வெப் சீரிஸோட கதை. அண்ட் இந்த சீரிஸில் ஃபர்ஸ்ட் சீசன் பற்றி சொல்லணும்னா, வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. அந்த வில்லன் கேரக்டருக்கும் ஒரு செட் ஆஃப் பவர் இருக்குது. அது என்னென்னா, ஏழாம் அறிவில் டாம்லேக் இருக்கும்ல, நோக்கோர்வம் பண்ணுற மாதிரி அந்த பவர் தான் இந்த வில்லனுக்கும் இருக்குது. அண்ட் இந்த பவரை வச்சு நார்மல் ஹியூமன்ஸையும் தாண்டி சூப்பர் ஹீரோஸையும் நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெசிகா ஜோன்ஸ் கூட என்னோட ஹிப்னாட்டிசம் ட்ராப்பில் மாட்டிக்கிறா. இந்த ட்ராப்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. மெயினாக வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஒரு வில்லன் கேரக்டரை வயலன்ஸ் மூலமாக எலவேட் பண்ணாமல் அவன் இருக்கிற பவரை வச்சு எந்த அளவுக்கு மற்ற பீப்புளை மேனிபுலேட் பண்ணுறாங்கிறத ரொம்ப ப்ரூட்டலாகவே காமிச்சிருப்பாங்க தான் சொல்லணுங்க. அந்த அளவுக்கு இந்த கில்கிரவுங்கிற கேரக்டருக்கு டெப்த்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஹீரோ சைடு பார்த்தீங்கன்னா, ஜெசிகா ஜோன்ஸ் வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட். அந்த மாஸ்டர் படத்தில் ஜேடி கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்களும் ரூல்ஸ் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் இந்த கேரக்டருக்கு இந்த கேஸ் கிடைச்ச உடனே அவங்க எந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணுறாங்கிறத இந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். என்னதான் இவளுக்கு அழுக்கு மாதிரி பவர் இருந்தாலுமே கடைசி எபிசோடு வரைக்கும் வில்லனை ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே தான் இருந்தது. அண்ட் இவங்களையும் தாண்டி மிச்ச கேரக்டர் த்ரிஷ் வாக்கர், மால்கம், லூக்கேஜ் இந்த மாதிரி கேரக்டர்லாம் ரொம்ப டெப்த்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாவே கேரக்டரோட கதைக்கு சிங் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணல தாங்க சொல்லணும். மேக்கிங் வைஸாக பார்த்தீங்கன்னா என்டையர் சீரிஸுமே டார்க் டோனாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கும்னா, ஏதோ டிசி சீரிஸ் தான் பார்க்குற மாதிரி டவுட் வந்துடும். அந்த அளவுக்கு டார்க்காக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மார்வல்லையே ஆக்ஷன் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இடத்துல ஸ்மால் ஃபைட் சீன்ஸ் வச்சு தான் நகர்த்திருப்பாங்க கதையை. முடிஞ்ச அளவுக்கு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா ட்ராமாஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் ஃபீல் ஆகும். இருந்தாலும் கதைக்கு முக்கியத்துவம் இல்லாத எந்த சீனுமே இந்த சீரிஸில் கிடையாது. அதனால கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் டேர்டெவில் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த கேரக்டருக்கு இந்த சீரிஸில் என்ன தேவையோ அதை தான் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்திருக்காங்க. அதனாலேயே அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது இதை. இப்போ நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா, நிறைய எம்சியூ ஃபேன்ஸ் இருப்பீங்க. அந்த கனெக்ஷனில் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஏன்னா ஆக்ஷனும் சரி காமெடியும் சரி ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. கலர்ஃபுல்லான மார்வல் படங்களோட சீரிஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த சீரிஸ்குள்ளே வர தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த சீரிஸை பார்க்க வருவீங்க. அதெல்லாம் இந்த சீரிஸில் இல்லாததுனால கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க தான் சொல்லலாம். ஓவராலாகவே நீங்கள் க்ரைம் ட்ராமா சீரிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜெசிகா ஜோன்ஸை ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த சீரிஸை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா வயலன்ஸ், நியூடிட்டிலாம் நிறையவே இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு மொத்தம் 3 சீசன்ஸ் இருக்குது. எல்லா சீசனுக்கும் 13 எபிசோடு இருக்கும். அண்ட் ஒரு எபிசோடும் 1 hour ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். தமிழ் டபுள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறப்ப ஹிந்தி டபுள்யூ இருந்தது. ஆனால் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இங்கிலீஷில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த சீரிஸை பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.